திருமணத் திருப்புகழ் என்று கூறப்படும் இளஞ்சி திருப்புகழ் இது. மாலையில் வந்து என்று ஆரம்பிக்கும் திருப்புகழ் பாடல். இந்த பாடல் வள்ளி வேலவனை நினைத்து பாடுவதாக அமைந்துள்ளதால் இதற்கு திருமணத் திருப்புகழ்னு ஒரு பெயர் சொல்கிறாங்க. இது நம்ம நீலங்கொள் மேகத்தின் விரல்மாறன் அந்த மாதிரி இதுவும் திருமணம் நடப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு திருப்புகழ் தான். ஆனால் அத்தனை அளவுக்கு இது பிரபலம் அடையவில்லை. மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்த அனலாலும் கோலமழிந்து சாலமெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் காலநடுங்க வேலது கொண்டு கானில் நடந்த முருகோனே கானமடந்தை நாணம் ஒழிந்து காதலிரங்கு உமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரிதியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே. இந்த பாடலுக்கு பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, அந்தி பொழுதில் காம இச்சையை தருகின்ற மகிழம்பூ மாலைகளை அணிந்து மன்மதன் எய்கின்ற மலர் கணைகளாலும் வாடைக்காற்று கிளம்பி அதனுடன் கலந்து வரும் மலர்களின் வாசனைகள்லாம் மிகுந்து வடவமுகாக்னி போல வீசி எறியும் நெருப்பாலும் தனது அழகெல்லாம் அழிந்து மிகவும் மெலிந்து இளமை வாய்ந்த வஞ்சி கொடி போன்ற பெண், அதாவது வள்ளியம்மை, சோர்வு அடைவதற்கு முன்பு இளமை கூடிய மார்பு அன்பு மிக்கு விம்மும்படியாகவும் நீ இன்றே வரவேண்டும். யமன் நடுங்கவும் கையிலே வேலாயத்தை கொண்டு காட்டில் வேடனாய் நடந்த முருகப்பெருமானே, வள்ளி மலைக்காட்டில் இருந்த பெண்ணாகிய வள்ளி நாணும்படியாக அவளிடம் பேசி அவள் மீது உனக்கிருந்த காதலை வெளிப்படுத்திய குமரேசனே, சோலைகள் சுற்றியும் உள்ள நெற்பயிருள்ள வயல்கள் விளைந்து சூழ்ந்துள்ள இளஞ்சி என்னும் நகரில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் முருகப்பெருமானே, சூரியன் தான் எப்படி உதிப்பது என்று பயப்படும்படியாக கடல்ல நின்று கொண்டிருந்த சூரனை வென்ற பெருமாளே அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருள். இளஞ்சிங்கிற இந்த ஊர் தென்காசிக்கு பக்கத்தில் 4 மைல் தொலைவில் குற்றால அருவிக்கு அருகில் உள்ளது. இந்த பாடல் வள்ளியம்மை வேலவனை பிரிந்து வருத்தத்துடன் வேலவன் எப்பொழுது வருவார் என்று பாடும் முகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் இது திருமணத் திருப்புகழ் என்று சொல்லப்படுகிறது.